தூத்துக்குடியில் குடியிருப்புகளை சுற்றி இரண்டாவது நாளாக வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் குடியிருப்பு வாசிகள் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர். தூத்துக்குடியில் 2 நாட்களாக விட்டுவிட்டு கனமழை பெய்தது. மேலும் தாமிரபரணி ஆற்றில் இருந்தும் தண்ணீர் புகுந்ததால் தூத்துக்குடி நகர்ப்பகுதிகள் மற்றும் ஆற்றின் கரையோர பகுதிகள் வெள்ளக்காடாகின. அங்கு தற்போது மழை குறைந்த போதிலும் PNT காலனி, கதிர்வேல் நகர், ராஜீவ் நகர் போன்ற இடங்களில் மழை வெள்ளம் வடியாமல் 2வது நாளாக தேங்கி நிற்பதால் மக்கள் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர். மேலும் மக்கள் பலரும் வீடுகளை பூட்டிவிட்டு உறவினர்களின் வீடுகளில் தஞ்சம் அடைந்தனர். 15 தெருவுக்கு மேலே இருக்குது, அவ்வளோ ஏரியா இருக்குது. உள்ள இங்கே மட்டும் இல்லை, இங்கேருந்து உள்ள எல்லா இடமும் ஃபுல்லாக தண்ணியாக தான் சார் இருக்குது. போன வருஷமும் அப்படி தான் இருந்தது, இந்த வருஷமும் அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருஷம் இதே மாதிரி தான் தண்ணி கட்டிக்கிட்டு இருக்கு. கதிரவன் நகர்லேருந்து இந்த இடம் வரைக்கும் சரியா. இதை அகற்றுறதுக்கு மாநகராட்சி தண்ணி கொஞ்சம் வெளியேற்றி கொடுக்கணும். வீடுகளில் ஆள் கிடையாது. ஒரு நாளைக்கு முன்னாடி முந்தானத்தை போயிட்டாங்களா, காரு எல்லாமே கொண்டு போயிட்டாங்க வெளியே. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் 2வது நாளாக மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மேலும் மனநலப் பிரிவு, குழந்தைகள் நலப்பிரிவு, காய்ச்சல் வார்டுகளிலும் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் இடையூறுகளை எதிர்கொண்டனர். இதேபோன்று செங்குளம் நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருவதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை 2வது நாளாக தண்ணீர் சூழ்ந்துள்ளது. அங்கு உள்ள மழைநீரை வெளியேற்றும் பணியும் நடைபெற்று வருகிறது. இதனிடையே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் வசிக்கும் மக்களுக்கு உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய பொருட்களை மாநகராட்சி மேயர், ஆணையர் உள்ளிட்டோர் நேரில் வழங்கினர். மேலும் ராட்சத மோட்டார்கள் அமைக்கப்பட்டு மழை வெள்ளத்தை வெளியேற்றும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.